இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்ளோ நாளா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்லா வாழ்ற மாதிரி நம்ப வச்சு நடிச்சிருக்கீங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? வானதி பாவையா, ரொம்ப வெள்ளந்தி. அந்த பொண்ணு உன்னதாயா மனசு முழுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை சந்தோஷமா ஏத்துக்கலாம் இல்லையா? இல்ல பாட்டி, நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. எது புரியாது? என் பேத்திக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல நல்ல மனசுதான் இல்லையா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல பாட்டி. அப்புறம் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? சொல்லு. நான் வானதியை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் அத கல்யாணம் கூட சொல்ல முடியாது. ப்ளீஸ் பாட்டி, வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு வானதி வேணாம் பாட்டி. அதான் ஏன்னு கேக்குறேன். எத்தனையோ பேரு பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில நான் நினைச்ச எதுவுமே எனக்கு நல்லபடியா நடக்கல பாட்டி. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மைய உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். நானும் நந்தினியும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். என்னால நந்தினி கூட வாழ முடியல. நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கனவுல இருந்தோம் தெரியுமா பாட்டி? ஆனா சூழ்நிலை நந்தினி என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இப்ப நந்தினிக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. உங்களை தவிர இதுக்கப்புறம் யாருக்கும் தெரியவும் கூடாது. இந்த விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சா எல்லாரோட நிம்மதியும் போயிடும். தப்பி தவறி கூட இந்த விஷயம் என்னைக்கும் கரிகாலனுக்கு தெரியக்கூடாது பாட்டி. ஏன்னா அவன் தாங்க மாட்டான். மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியல பாட்டி. வானதி ரொம்ப நல்லவ. அவ அன்புக்கும் அக்கறைக்கும் பொருத்தமானவன் நான் இல்ல பாட்டி. அதனால முதல்ல வானதிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபாரினுக்கு போறேன் பாட்டி. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு என்னால புழுங்க முடியல பாட்டி. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்.